வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஆரி ஒர்க் அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு ஒரு நெக் டிசைன் நம்மளாக எப்படி டிசைன் பண்ணிக்கலாம், ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் கேன்வா ஆப் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து ஆல்ரெடி இந்த நெக் டிசைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக் மார்க்கிங், இந்த நெக் மார்க்கிங் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முந்தின 3 வீடியோஸில் உங்களுக்கு நான் டியூட்டோரியல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எப்படி நெக் மார்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து கேலரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டிசைனை வச்சு எப்படி நம்ம நெக்கில் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு கேலரியை கிளிக் பண்ணிக்கிடணும். அண்ட் ஆல்ரெடி பார்த்துக்கோங்க, நான் வந்து கேலரியில் எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு டிசைனை இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஆட் டு பேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து நெக் மார்க் பண்ணியிருக்கிற இந்த பேஜில் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஆக்கிக்கிடணும். ஆக்கிட்டு நெக்கில் வந்து எங்கே வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் அதை மூவ் பண்ணுங்கள். இப்போ மூவ் பண்ண நமக்கு வந்து எங்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த டேர்ன் பண்ணுறது, எந்த டைரக்ஷனில் நம்ம வச்சுக்கலாம், எந்த மாதிரி கீப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே அது டைரக்ஷன் நம்ம இந்த ரொட்டேட் பட்டனை வச்சு நம்ம கிளிக் பண்ணி மூவ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடலாம். பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நெக்லைன் மார்க்கிங் வந்து மறைஞ்சிருச்சு. அதுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சியை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா இந்த மாதிரி நம்பர்ஸில் இந்த லைன் இப்போ நான் உங்களுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. இதை இப்படி பண்ணி பாருங்கள். அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அதாவது பிரைட்டாக டல்லாக இப்படி காட்டும். உங்களுக்கு எந்த நம்பரில் வேணும் அப்படிங்கிறத வச்சு பாருங்கள். இப்படி நம்ம பிரைட்னஸை கம்மியாக வச்சுக்கிட்டோம், அந்த இமேஜோடைய பிரைட்னஸை கம்மியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நெக்லைன் மார்க்கிங் வந்து நல்லா கிளியராக தெரியும். நம்ம இந்த டயக்ராமை டிசைனை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ பாருங்கள், நான் எந்த நம்பர் வேணும் அப்படிங்கிறது இமேஜும் பிரைட்டாக தெரியணும். ஸோ நான் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இந்த லைனை வந்து கூட்டி குறைச்சி இப்படி வச்சு பார்க்குறேன். பட் எனக்கு வந்து இப்போ வந்து 70, 71 இல்லாட்டி 73, இப்போ நான் 70 வச்சுக்கிட போகிறேன். இதை வச்சு தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், இந்த இமேஜை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நெக்லைனும் நமக்கு தெரியுது அண்ட் இந்த இமேஜை கரெக்டாக நான் இப்போ என்ன செஞ்சுட்டேன், நெக்லைனுக்கும் தெரிகிற மாதிரி இருக்கிறனால ஈஸியாக மூவ் பண்ணி நெக்லைனுக்கு மேலாப்லேயும் வச்சிடக்கூடாதுல்ல. ஸோ அதை கரெக்ட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதை சென்டரில் வச்சுட்டு அந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா டூப்ளிகேட் வந்துடும். இந்த செகண்ட் இமேஜும் எங்கே வேணும் அப்படிங்கிறதையும் மூவ் பண்ணி வச்சுக்கிடலாம். அண்டு தேர்ட் இமேஜுக்கு இந்த செகண்ட் இமேஜில் இருக்கிற ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா தேர்ட் இமேஜும் கிடச்சிக்கிடும். இதே மாதிரி தான் நான் இந்த ஒன் சைடு நான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன், இந்த ஸ்கெட்ச் ஃப்ளார் டிசைனை ஸ்கெட்ச் பண்ணி வச்சுக்கிட போகிறேன். அண்ட் இந்த டிசைன் வந்து ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் நம்ம போடுறதுக்கும் அண்ட் ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் எந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த டிசைன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஒன் சைடு முடிச்சிட்டேன் அண்ட் அதர் சைடுக்கும் இந்த மாதிரி டூப்ளிகேட் எடுத்துட்டேன். பட் இந்த ஃப்ளார் வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மாதிரியா ஃப்ளிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே ஹரிசாண்டல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளார் வந்து அதர் ரிவர்ஸில் கரெக்டாக வந்து நின்றோம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம அது எங்கே வேணும் அப்படிங்கிறத நெக்லைனில் கரெக்டாக இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிடலாம். இதே மாதிரி ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த சைடும் நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், இந்த ஃப்ளார் டிசைனை இதே மாதிரி மூவ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி வச்சுக்கிடலாம். போத் சைட்ஸும் இந்த ஃப்ளார் வந்து ஒரே போல் லெவலில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிடணும். அப் அண்ட் டவுனாக ஒன் சைடு அப்பாக இன்னொரு சைடு டவுனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஈக்குவலாக பார்த்துக்கிடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் எழுதிக்கிட போகிறேன். ஸோ அதுக்கு ஆட் ஏ ஹெட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிடணும். கிளிக் பண்ணிட்டோம்னா அது நம்மளுடைய பேஜுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நம்மளுடைய கீபேட் ஓப்பன் ஆயிரும். அதில் நீங்கள் டைப் அடிச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறத டைப் அடிச்சுக்கிட போகிறேன். நீங்களும் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோம்னா மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி மிடில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த காலம் எல்லாமே நம்ம அந்த 1 inch பாக்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த நெக் டிசைன் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போது அதையெல்லாம் கிளியர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்கெட்சிங் வந்து நல்லா ஹைலைட் ஆகும். அதுக்கு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அண்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளியர் கைட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளியர் கைட்ஸை கிளிக் பண்ணோன்னா அந்த காலம் எல்லாம் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ப்ரிப்பேரிங் யுவர் டிசைன் அப்படின்னு வந்துடுது. ஓகே, இந்த டிசைன் வந்து இப்போ டவுன்லோட் ஆகி நம்மளுடைய கேலரிக்கு வந்துடும். அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், A3 சைஸில் தான் நம்ம இப்போ டிசைன் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கிறனால ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த டிசைனுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கோ எதுனாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கிடலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.